நண்பர்களே, நம்ம இரவுல வெறும் உலர் திராட்சையை எடுத்து ஊற வச்சு காலையில சாப்பிட்டு வரனால உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? ரத்த சோகையில இருந்து சரும பொழிவு வரைக்கும் உலர் திராட்சை பயன்படுது. ஆனா இத நம்ம எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு சாப்பிடணும், எப்படி சரியான முறையில எடுக்கணும், எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். யாரெல்லாம் இத சாப்பிடலாம், யாரெல்லாம் இத சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். உலர் திராட்சை சாப்பிடறனால உடல்ல ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன, எல்லா விவரத்தையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில சரியான முறையை நம்ம பார்க்க போறோம். எப்படி சரியான முறையில சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். உலர் கருப்பு திராட்சையில இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்தரலாம். 100 கிராம் உலர் கருப்பு திராட்சையில பொதுவாக காணப்படும் சத்துக்கள் இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இயற்கையான சர்க்கரை, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த சத்துக்கள் தான் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. உலர் திராட்சை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். முதலாவது நன்மை, ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. உலர் கருப்பு திராட்சையில இயற்கையாகவே இரும்பு சத்து இருக்குது. இது தொடர்ந்து சாப்பிட்றதுனால சிவப்பு ரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு இது உதவியா இருக்கும். இதனால உடல்ல ஏற்படக்கூடிய சோர்வு, மயக்கம், பலவீனம் போன்ற பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இரும்பு சத்து நம்ம உடலுக்கு போய் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். இதனால ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா பெண்களுக்கு இந்த ஒரு உணவு ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிக அளவுல ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிமியா நோயால பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த உணவா இந்த உலர் திராட்சை இருக்குது. முக்கியமா 40 வயதை எட்டின பெண்கள் கண்டிப்பாக உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது நன்மை, மலச்சிக்கலை போக்குறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்குது. காலையில ஊற வைத்த திராட்சையை அதனுடைய தண்ணீரையும் சேர்த்து நீங்க எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய குடல் நல்லாவே சுத்தமாக இருக்க ஆரம்பிக்கும். செரிமானம் மேம்பட ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் குறைய ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா உலர் திராட்சை இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இது குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு இது ஆதரவாக இருக்கிறதுனால இது நல்ல ஒரு செரிமானத்தை மேம்படுத்துது. அது கூடவே இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானம் சூப்பராக இயங்குது. இதனால அஜீரணம், வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் எதை சாப்பிட்டாலும் வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை ஏற்படும். அவங்கெல்லாம் உலர் திராட்சையை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு பலனை காணலாம். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. கருப்பு உலர் திராட்சையில பொட்டாசியம், பாலிஃபினால்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாமே இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்குது. இதய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஒட்டுமொத்தமா இதயத்திற்கு தேவையான சத்துக்களை உலர் திராட்சை கொண்டுள்ளது. அதனால உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் உலர் திராட்சை பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய கால்சியம், போரான், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் எலும்புகளுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு உதவியா இருக்குது. குறிப்பா 50 வயதிற்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா உலர் திராட்சை அளவா எடுத்துக்கிறது மிகவுமே ஆரோக்கியமான ஒரு உடலை கொடுக்கும். ஏன்னா 50 வயது ஆகும் பொழுது அவங்க உடல்ல எலும்பு சார்ந்த நோய்கள் வர ஆரம்பிக்கும். எலும்பு அரிப்பு, எலும்பு தேய்மானம் இதெல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க அந்த டைம்ல உலர் திராட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தடுக்கப்படும். அடுத்து ஆறாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சர்மத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்குது, ரிச்சா இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால உங்களுடைய சர்மம் எப்பொழுதுமே பொலிவுடன் இருக்கும்.
அதாவது முகச் சுருக்கங்கள் எல்லாமே தாமதமாக்கப்படும். அதனால தான் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா இந்த உலர் திராட்சை இருக்குது. வயதானவர்கள் தொடர்ந்து இதை எடுக்க எடுக்க உங்களுடைய முதுமை தாமதமாக்கப்படும். அந்த வயது முதிர்வு அறிகுறிகள் எல்லாமே வரவே வராது. அது தாமதமா வரும். ஸோ இந்த மாதிரியான நன்மைகள கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உங்க சருமத்தை எப்பவுமே இளமையா வச்சுக்கிறணும், பொலிவுடன் இருக்கணும், ஒரு கிளியர் ஸ்கின் வேணும்னா நீங்க உலர் திராட்சையை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய தாவர சேர்மங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுவா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். ஆனா அவங்க எல்லாருமே தொடர்ந்து உலர் திராட்சை எடுத்துக்கிட்டா அந்த சளி, இருமல், காய்ச்சல் அடிக்கடி வராது. ஸோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு அதிகமாக்கி கொடுக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, உடலுக்கு உடனடியா சக்தியை தர்றதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இந்த கருப்பு உலர் திராட்சையில இயற்கையாகவே சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரை வந்தா நம்மளுக்கு எனர்ஜியா உடல்ல கன்வெர்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டண்டா ஒரு எனர்ஜியை அது கொடுக்கும். முக்கியமா உடற்பயிற்சி செய்யறவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அதிகமா உடல் உழைப்பு செய்யறவங்க, இவங்க எல்லாருமே தினமும் உலர் திராட்சையை அளவா நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த டே ஃபுல்லா நீங்க ஒரு ஆக்டிவா இயங்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. 9வது நன்மை, கண் ஆரோக்கியத்திற்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது வரக்கூடிய கண் பார்வை குறைபாடு, கண் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது இந்த உலர் திராட்சை. கண் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது உலர் திராட்சை. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, கல்லீரல் மற்றும் குடல் சுத்திகரிப்பிற்கு உலர் திராட்சை ஒரு முக்கியமான உணவாக இருக்குது. ஊற வைத்த உலர் திராட்சை தண்ணீரோடு சேர்த்து எடுக்கும் போது உடல்ல நீர்ச்சத்து சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் பயன்படுது. அது கூடவே கல்லீரல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்திற்கும் உலர் திராட்சை பயன்படுது. மொத்தத்துல கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. நன்மைகளை கொண்ட இந்த உலர் திராட்சையை எப்படி சரியான முறையில் சாப்பிட வேண்டும்னா, இரவுல நீங்க 10லிருந்து 15 உலர் திராட்சைகளை எடுத்து 1 கப்பு தண்ணீர்ல நீங்க ஊற வைக்கணும். ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நல்ல தண்ணியில ஊற வைங்க. அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடுங்க. டஸ்ட் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணிட்டு நீங்க குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் குடிச்சிருங்க. வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணி முடிச்சோன்னா வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊறி இருக்கக்கூடிய அந்த உலர் திராட்சைகளை நன்றாக மென்று சாப்பிடுங்க. ஸோ இப்படி தான் சாப்பிடணும். இதுதான் சரியான முறை. ஏன் ஊற வச்சு நம்ம எடுக்க சொல்றோம்னா, அப்பதான் நல்ல ஒரு செரிமானம் உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்க உடலால உறிஞ்சு கொள்ளப்படும். ஸோ அதற்காக தான் ஊற வைத்து எடுக்க சொல்றோம். யாரெல்லாம் இந்த உலர் திராட்சை எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவங்க. உடல் எடையை நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அளவு ரொம்ப கம்மியாயிடுங்க. ஒரு 2, 4 உலர் திராட்சை இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உடல் எடை குறையும். நீங்க நம்ம சொன்ன அளவை எடுத்தோம்னா உடல் எடை அதிகரிக்கும். அதே மாதிரி உலர் திராட்சை பழம் சாப்பிட்டா அலர்ஜி, ஒவ்வாமை இருக்கிறவங்க தவிர்க்கணும். சர்க்கரை நோயாளிகள் 1, 2 ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. நம்ம சொன்ன அளவை எடுத்தீங்கன்னா சர்க்கரை அளவு அதிகமாயிரும். அதனால ரொம்ப கம்மியான அளவை நீங்க ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறலாம். நாளைக்கு பொதுவா ஒரு நார்மலான பீப்புள்ஸ் எவ்வளவு உலர் திராட்சை எடுத்துக்கலாம்னா 10லிருந்து 15 உலர் திராட்சையை நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். இதுவே அளவு உங்களுக்கு போதும் நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு. மற்றபடி இப்போ சர்க்கரை வியாதி இவங்கெல்லாம் 2 இல்லைன்னா நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக சாப்பிடாதீங்க. அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு, அதிக கலோரி ஏற்பட்டு உடல் பருமன் ஏற்படும், இரத்த சர்க்கரை அளவு உயர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் அதிகமாக சாப்பிடாதீங்க. நம்ம சொன்ன அளவை மட்டும் எடுத்துக்கிறோங்க. நண்பர்களே, இந்த உலர் திராட்சையை பற்றின தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உலர் திராட்சை இல்லைன்னா ட்ரைட் கிரேப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.